நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் 25 சம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே தொடர்ந்து நம்ம 75 சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல 76ல இருந்து 100 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 76th சம் 196 பிளஸ் 34 பிளஸ் 104 முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. அப்ப பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 196 பிளஸ் 34 bracket plus 104 equal to 34 plus 196 plus 104. பாருங்க, இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 230 பிளஸ் 104. இப்போ 34 பிளஸ் 300. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 334, இது 334. அப்போ இது ரெண்டையும் சமமா இருக்கு. நம்ம இந்த சேர்ப்பு பண்பு வச்சு நம்ம இந்த சம் போட்டிருக்கோம். அடுத்த சம் பார்க்கலாம். 53 பிளஸ் 49 இன்டூ 0. என்ன நம்பரை 0வால பெருக்குனா நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்ப இங்க இதை வச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம இதை 0 தான் டைரக்டாவே நீங்க 0 போட்டுக்கலாம். எந்த ஒரு நம்பரையும் 0வால பெருக்கும் போது 0 தான் கிடைக்கும். அதே எந்த ஒரு நம்பரையும் 1ஆல வகுக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கும். எந்த ஒரு நம்பரையும் 1ஆல பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்ப 59/1 59. அடுத்தது 79வது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொட்டின்ல தொடரின் பெருக்குத் தொகை எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பூஜ்ஜியமற்ற முழு எண் நாம 2 எடுத்துக்கலாம். அதோடைய தொடர் இது தொடரி. அப்ப இது தொடரி பாத்தீங்கன்னா பெருக்கு தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2, இதோட தொடரி 3. அப்ப பெருக்குன்னா நமக்கு 6 வருது. எப்பயுமே ஓர் இரட்டை எண்ணா தான் வரும். ஓர் இரட்டை எண். அடுத்தது 80வது சம். முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னி இல்லாத ஒரு முழு எண் எது? 0 தான் அதோட ஆன்சர். அடுத்தது 81ல ஒரு முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது நமக்கு கிடைப்பது என்ன? ஒரு முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டுறாங்க. அப்ப கிடைக்கிறது ஒரு இயல் எண் தான். ஒரு முழு எண்ணோடு இப்ப 2 எடுத்துக்கிறோம். முழு 0வே எடுத்துக்கலாம். இப்ப 0வோட ஒரு இயல் எண் 1 நம்ம கூட்டும் போது நமக்கு 1 ஒரு இயல் எண்ணை தான் கூட்டுது. அப்ப ஒரு முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது ஓர் இயல் எண் தான் நமக்கு ஆன்சரா வரும். நம்ம இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சரா வரும். நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இயல் எண்ணை ஒரு முழு எண்ணோடு பெருக்கும் போது அங்க ஒரு முழு எண்ணை ஒரு இயல் எண்ணோடு கூட்டும் போது ஒரு இயல் எண் வருது. ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு முழு எண். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்குவோம். ஒரு முழு எண்ணோடு பெருக்கும் போது முழு எண்ணை நம்ம 0 எடுத்தா நம்ம 0 தான் வரும். அப்படி பெருக்கும் போது நமக்கு ஒரு முழு எண் தான் கிடைக்குது. அடுத்தது 83. ஒரு இயல் எண்ணை ஒரு முழு எண்ணோடு பெருக்கும் போது நமக்கு கிடைப்பது. அதே ஒரு இயல் எண்ணை 82 கொஸ்டின் நம்பர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. சரி, இதே பாருங்க. இது ரெண்டுமே ஒரே கொஸ்டினா இருக்கு. அப்ப ஒரு இயல் எண்ணை ஒரு முழு எண்ணோடு பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு முழு எண். அடுத்தது 84. முழு எண்ணின் பெருக்கலானது எந்த பண்புகளை கொண்டதுன்னா சேர்ப்பு பண்பும் பெருக்கல்ல கரெக்டா இருக்கும். சேர்ப்பு பண்பு மற்றும் பரிமாற்று பண்பு. இந்த 2 பண்புகளும் முழு எண்ணோட பெருக்கலுக்கு சமமா இருக்கும். அதே முழு எண்ணின் கூட்டலானது எந்த பண்புனா சேர்ப்பு பண்பு மற்றும் பரிமாற்று பண்பு. இப்ப பரிமாற்று பண்பு அப்படின்னா நான் கூட்டலுக்கு சொல்றேன். 2 + 7 அப்படின்னாலும் 7 + 2 அப்படின்னாலும் மாத்தி பரிமாற்றி கூட்டினாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் பரிமாற்று பண்பு. அதே சேர்ப்பு பண்புனா இப்ப 2 + 7ன்னு இருக்கு. இதோட ஒரு 5 கூட்டுறோம். இங்க 2 + 7 + 5. இப்ப 3ஆவதா ஒண்ணு சேர்த்து நம்ம சொல்றது அது சேர்ப்பு பண்பு. அடுத்தது
86வது ஒரு தட்டில் சில முட்டைகள் இருக்கு. ஒரு தட்டுல சில முட்டைகள் இருக்கு. அந்த சில முட்டைகள்ங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தட்டில் இருந்து அந்த 6 முட்டைகளை எடுத்து விட்டால் அந்த எக்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க 6 முட்டையை எடுத்துட்டா மீதம் 10 முட்டைகள் இருக்கு. அப்ப மீதம் வந்து எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை முட்டைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப சில முட்டைகள் ஒரு தட்டுல இருக்கு அது வந்து தெரியல அதனால எக்ஸ் அதுல இருந்து 6 முட்டையை எடுத்துறாங்க -6. அப்ப மீதி இருக்கிறது வந்து 10. எக்ஸ் -6 ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -6 வந்து இந்த பக்கம் வரும்போது +6 ஆகும். 10 + 6. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 6 16. தட்டுல இருக்கிற மொத்த முட்டைகள் 16. அடுத்தது 87வது அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியன் வரும். அதியனின் வயது அதியனும் முகிலனும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது வந்து பி. முகிலன் அதியனை விட இங்க அடியன்னு வருது அதியன். அதியனை விட இதுவும் அதியன். முகிலன் பாத்தீங்கன்னா இப்ப அதியனின் வயது வந்து இங்க போடுறேன். அதியனின் வயது பி. முகிலன் வயது பாத்தீங்கன்னா அதியனை விட 6 வயது மூத்தவர். அப்ப பி + 6 என்பதை இயற்கணித கூற்றாக எழுதியாச்சு. அதியனின் வயது 20 எனில் அப்ப இவரோட வயது 20னா முகிலனோட வயது என்னது +6 அப்ப 26. இது அடியன் இல்ல அதியன். அதை மாத்திக்கணும் மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு. அடுத்தது 88 எம் உடன் 14 அதிகரிக்க இயற்கணித கூற்று கேட்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் போக போக பெரிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எம் உடன் 14 அதிகரிக்க. அப்ப எம் உடன் 14 வந்து அதிகரிக்கணும். அப்ப +14. எக்ஸில் இருந்து 6 குறைக்க. அப்ப எக்ஸில் இருந்து 6 குறைக்கணும். அப்ப குறைக்கனாவே -6. அடுத்தது 90 3 மற்றும் y-யின் பெருக்கல் பலன் இயற்கணித கூற்று. அப்ப 3 மற்றும் y-யின் பெருக்கல் பலன் அப்ப 3y. அடுத்தது 91 5ஐ z-ஆல் வகுக்க. இதுதான் ஆன்சர் 5/z. அடுத்தது 92 p-யின் 2 படங்கள் கிடையாது மடங்களில். இப்ப p-யின் 2 மடங்கள்னா 2p. அதுல 5 குறைவு அப்படின்னா -5. அடுத்தது 93 ஏவிலிருந்து 7ஐ நீக்குதல். அப்ப ஏன்னு இருக்கு அதுல 7 வந்து நிக்கிறோம் -7. அடுத்தது 94 7 மற்றும் y-யின் பெருக்கல் பலனை 2ஆல் வகுக்க. அப்ப 7 மற்றும் y-யின் பெருக்கல் பலன் 7y. அது 2ஆல் வகுக்கணும் /2. அடுத்தது 95 p - 5 ஆனது 12 எனில் p - 5 வந்து 12ன்னா p-யோட வேல்யூ எவ்வளவு -5 இந்த பக்கம் போகும்போது +5. அப்போ 12 + 5. p = 17. அடுத்தது 96 தற்போது a-யின் வயது எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு a-வோட இப்போது வயது n. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடினா a-வோட வயது n-7. இதுதான் ஆன்சர். அடுத்தது 97 a b c etc x y z ஆகிய எழுத்துக்கள் குறிப்பதற்கு பயன்படுத்தினா மாறி அப்படிங்கிற இத பயன்படுத்துங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கு அப்படின்னா அதுதான் மாறின்னு சொல்றாங்க. அடுத்தது 98 அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவர்கள் தந்தை வயதை கொண்டு எழுதுக. அப்ப தந்தையின் வயதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அறிவழகனின் வயது வந்து 30 வயது இளையவன் அப்படின்னா x - 30. அடுத்தது 99 u என்பது இரட்டை எண். u வந்து இரட்டை எண்ணுன்னா u-யின் அடுத்த இரட்டை எண் என்ன? இரட்டைனா 2 இது டபுள் மடங்கு கூட்டினாதான் திரும்ப இரட்டை எண். u வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த இரட்டை எண்ணா +1 சேர்த்துனா 3 வரும். அப்ப 2ஓட 2 சேர்த்துனா 4. அப்ப அடுத்த இரட்டை எண்ணா 2 கூட்டினாதான் இரட்டை எண் வருது. அப்ப u + 2. ரெண்டாவது கொஸ்டின் u-யின் முந்தைய இரட்டை எண்ணா 2 மைனஸ் பண்ணாதான் வரும். அப்ப u - 2. ரெண்டாவது கொஸ்டினுக்கு u - 2. அடுத்தது 100வது
பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுக. எக்ஸ் டிவைடட் 3 அப்படின்னா எக்ஸை 3ஆல் வகுக்க. 11 + 10x அப்படின்னா எக்ஸின் 10 மடங்கில் 11 அதிகரிக்க. அடுத்தது 70s அப்படின்னா 70 மற்றும் s-இன் பெருக்கல் பலன். நன்றி. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 100 கேள்விகளுக்கு பதில் எழுதியாச்சு. இப்போ இதே தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. புக்கில் இருக்க சம்ஸ் தான் எல்லாம் மாடலில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே போதும். புக்கு இல்லாதவங்க நோட்டு போட்டு அப்படியே தொடர்ச்சியாக எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.